எம்ஜிஆரும் வந்து ஆன்மீகவாதி, ஜெயலலிதாவும் ஆன்மீகவாதி. ம். நீங்க ஆன்மீகத்தையும், இந்துத்துவாவையும் இங்க சேர்க்க நினைக்கிறாங்க. ஆன்மீகம் வேறு. உதாரணத்துக்கு அழகர் ஆத்துல இறங்குறப்ப சுத்தி நின்று சந்தோஷமா வந்து முஸ்லிம்கள் பார்ப்பாங்க. இப்போ சமீபத்தில ஒரு கிராமத்தில வந்து கந்தூரி விழான்னு நடக்குது. அந்த கந்தூரி விழால பார்த்தீங்கன்னா, ஊருக்கே விருந்து. ஊர்ல பார்த்தீங்கன்னா 60% முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப ஒரு இணக்கமா இருக்கும். இந்து ஆன்மீகமும் இஸ்லாமியர்கள் மத்தியில் இணக்கமா இருக்கும். ஆனா சங் பரிவார் ஆன்மீகம் தான் ஆபத்தானது. அது இணக்கத்துக்கான இடமே அங்க இருக்காது. எதிரான இடத்த வெறுப்பாத்தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்கிறப்ப மட்டும் ஏன் பதட்டம் வருது? இவங்க என்ன முடிச்சு போடுற பார்க்குறாங்கன்னா, இந்து மத மக்களுடைய அந்த பரந்த விரிந்த ஆன்மீகம் இருக்கு பார்த்தீங்களா? தங்களுடைய சங்கித்தனத்தையும், தங்களுடைய சங் பரிவார்களுடைய சிந்தனையும் உள்ள புகுத்தி எல்லாத்தையும் நாளைக்கு கலைஞரை கூட சொன்னாலும் சொல்லிருவாங்க. அவரும் வந்து இந்துத்துவாவதுன்னு சொன்னாலும் சொல்றதுக்கு மறுப்பு சொல்ல முடியாது. ஏன்னா, இவங்க இங்க வந்து ரைஸே ஆக முடியாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிருச்சு.